சந்தர்ப்பங்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டே இருக்கு. ஆனால் பிஜேபி ஏன் கிரவுண்ட் லெவலில் போய் அவங்க திமுக அதிமுக மாதிரி ஏன் வாக்காளர் பதிவுகளை சரிபார்க்காம இருக்கீங்க? பிஜேபி கிரவுண்ட் லெவலில் மெம்பர்ஷிப் கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து அது பிஜேபி வாக்காளர்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்களா? நான் கேட்குறேன், இது வாக்காளர்கள் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ திமுகவுக்கு அந்த வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதில் அக்கறை இல்லையா? இதில் தான் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் முதலமைச்சர் வாக்குரிமை பல பேரிடம் பறிக்கப்பட்ட பின்பு ஏன் ஒற்றை வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் எங்கள் சந்தேகம். ஏனென்றால் பார்த்து 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 ஏனென்றால் நான் போட்டியிட்ட 199, 201, 202 தொகுதிகள் கவுன்சிலராக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காக விழுந்த வாக்குகள். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறேன். வாக்குரிமை பறிக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? மக்களின் உரிமையை பெற்று தருகிறோம், எங்க உரிமையை விடவே மாட்டோம், நாங்கள் உரிமை எல்லாரும் பறித்து கொண்டிருக்கிறார்கள், மாநில உரிமையை நாங்கள் மீட்டெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? இதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் என்றால் வாக்குரிமை மக்களின் உரிமை. நாளைக்கு மக்களை இங்கே ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள் நான் கேள்விப்பட்டேன். ஏன் கூட்டணி கட்சிகளும் சரி முதலமைச்சரும் சரி வாக்குரிமை பறிக்கப்பட்டதற்கு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? இதில் உள்நோக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் ஊழியர்களை வைத்து என்னென்ன மாநில தேர்தல் ஆணையம் தான் அதை சரி செய்து கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் நான் சொல்ற டி நகரில் ஏற்கனவே கவுன்சிலரில் ஓட்டு போட்டவர்கள் 6 மாதத்திற்குள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வெரிஃபை பண்ண லிஸ்ட் அது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறதை வைத்தே நீங்கள் தான் இதில் காரணமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இதுக்கு பதில் சொல்லுங்க. உரிமையை மீட்டெடுக்கிறோம், ஒருவரின் உரிமை பறிக்கப்பட்டால் கூட அது தவறு தானே? கூட்டணி கட்சிகளில் இருந்து முதலமைச்சரிலிருந்து ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? அப்பனா இது வேண்டுமென்றே நடத்தப்பட்டது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது என்பதைத்தான் நான் சொல்கிறேன். தோல்வி பயம்லாம் இல்லை, எல்லாரும் வெற்றி பெற தான் போகிறோம். நான் உட்பட நிச்சயமாக வெற்றி பெற போகிறோம், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்களின் உரிமை பறிக்கப்படும் பொழுது அதற்கு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? மக்களின் உரிமை பறிக்கப்பட்டு அதற்கு குரல் கொடுத்தால் தோல்வி பயம் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் தான் தோல்வி பயத்தில் இப்போ அமுக்கமாக இருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். மறுபடியும் இதே கேள்விதான். மக்களின் உரிமை பறிக்கப்பட்ட போது ஒருவரின் உரிமை கூட பறிக்கப்படும் போது ஏன் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்கள்? ஸ்டாலின் மட்டும் இல்லை, அவர் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே மௌனமாக இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேண்டுமென்றே இது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம்.